வணக்கம் நண்பர்களே, உங்களோட இப்போ இது பார்த்தீங்கன்னா வேர்ல்ஃபுல் 8 கேஜி வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷினில் ட்ரையர் ஓடலன்னு சொன்னாங்க. வந்து செக் பண்ணி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் போட்டதுனால இல்லை ட்ரையர் பிரேக்கர் ஸ்ப்ரிங் வந்து ரிமூவ் ஆகிருந்துச்சு. அதை நான் வந்து இப்போ கரெக்டாக எடுத்து மாட்டவும் பர்ஃபெக்டாக ஓடுது. இந்த வாஷிங் மிஷினில் மேக்ஸிமம் மோஸ்ட்லி வர கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ட்ரையரில் வந்து துணி போடுறப்போ மேலே கேப் போட்டு லாக் பண்ணணும். துணி போடுறீங்களா, துணி போட்டு மேலே கேப் போட்டு லாக் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த துணி அது வழியாக உள்ளே போய் துணி அதுலேயே வெளியே வந்து இந்த கேப்லேயே உள்ளே போய் மோட்டர் லாக் ஆகிடும். அதனாலே மோட்டரும் போகும் வித் இந்த பிரச்சனையும் வரும். இப்போ வந்து நான் செக் பண்ணப்போ பிரேக்கர் தான் பிரச்சனையாக இருந்துச்சு. பிரேக்கர் எடுத்து மாட்டவும் மோட்டர் பர்ஃபெக்டாக ஓடுது. பாருங்கள், பர்ஃபெக்டாக மோட்டர் ஓடுது. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து ட்ரையர் ஓடல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் பண்ணாலே இந்த ட்ரையர் மோட்டர் ஓட வச்சிடலாம். அடுத்து இந்த இடத்துல ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சாரையும் செக் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் செக் பண்ணிட்டீங்கன்னா என்ன பிரச்சனை தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் கண்டினியூட்டி கனெக்ட் ஆகாமல் மோட்டரும் ஓடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.